பேரறிஞர் அண்ணாதுரைங்க, பேரறிஞர் அண்ணா. அண்ணாவை அண்ணாதுரைன்னு கேட்டாலே மனசு புண்படும் பையன். பேரறிஞர் அண்ணாதுரையில இல்ல, அண்ணாதுரை சொல்லு, அதை சொல்லு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில கட்சிகள் அறிஞர் அண்ணாவை மதிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உறுப்பினர்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் மிக தீவிரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் இருக்கிற ஒரு சூழலில் அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தையும் அறிவித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் செலுத்தியிருக்கிறாரு நம்ம விஜய் அவர்கள். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். ஸோ இதன் மூலமாகவே விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நேர்மறையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களோட ஆட்சியில் இருந்த நலத்திட்டங்களையும் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதை கைவிட்டுறல. ஏன் அதுக்கும் முன்னாடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொண்டு வந்து அம்மா உணவு திட்டத்தை கூட அவர் இன்னும் கைவிடாமல் அதை இன்னும் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு இல்லையா. போன திமுக ஆட்சியில் அதை சரிவர அவங்க பண்ணவே இல்லை. ஆனால் அவர் அதை கையில் எடுத்து நல்லா பண்ணிட்டு வர்றாரு. ஸோ நல்ல திட்டங்கள் மக்களை கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அதை நம்ம தொடர்ந்து பண்ணணும். அது இன்னார் தான் பண்ணாங்க அப்படின்றது இல்லாமல் அதை பார்க்காம அவர் ஒரு நேர்மறையான ஒரு நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.